ஐம்பெரும் காட்டலில் ஒன்று மணிமேகலை பசிப்பினி போக்கிய பாவை நாடகம். காட்சி 1. இடம் மணிப்பல்லவ தீவு. கதை மாந்தர் தீவகத்திலகை மணிமேகலை. எங்கு பார்த்தாலும் வெண் மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், இடையிடையே பொய்கைகள், அடர்ந்த மரங்கள் மனதை கவர்ந்த காட்சியாக இருக்கிறதே. ஆஹா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவகத்திலேயே வருகிறாள். ஓ அழகான பெண்ணே, நீ யார்? எப்படி வந்தாய்? நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்ந்தது. ஆமாம், நீங்கள் யார் அம்மா? எப்படி தீவிற்கு வந்தீர்கள்? என் பெயர் தீவகத்திலகை. நான் இத்தீவையும் இத்துள்ள புத்தபிடகையை காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவுக்கு வந்து இந்த புத்தபிடகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றுகிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன அம்மா? நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது அபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும். அமுத சுரபியா? அதன் சிறப்பு யாது? அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்த்து கொண்டே இருக்கும். அதை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். ஓ அப்படியா? வியப்பாக உள்ளதே. ஆமா, அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் என்றுதான். இவ்வாறு தீவகத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பொய்கையில் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வழங்கி கையில் எடுக்கிறாள். மணிமேகலையே, உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலகம் பசியால வருந்தாத வகையில் உணவு வாங்கி உயர்ந்து பெறுவாயாக. மணிமேகலை தீவுக்கிளையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆயுதரிடம் உணவு பெற செல்கிறாள். காட்சி 2. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர் ஆதிரை மணிமேகலை. ஆதிரை வீட்டில் வாயில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். யார் நீங்கள்? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதேவரின் மகள் நான். உங்கள் சிறப்பை அறிந்துள்ளேன். இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்துள்ளேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிந்தேன். உங்களை இன்று தான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக உள்ளதே. மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாறை கூறுகிறாள். அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவிடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அன்பிற்குரிய ஆதிரே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவை கொடுப்பதே உயிரை கொடுப்பது என்பதே அறிவேன். ஆனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை ஏழை மக்களின் பசியை போக்க போகிறேன். உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவிடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவிடுகிறாள். மணிமேகலை அதனை கொண்டு உடல் குறையற்றோர், பிணியாளர் ஆகியோருக்கு உணவிடுகிறாள். மணிமேகலை அதனை கொண்டு சிறைசாலையில் உள்ள பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள். காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர் மன்னர் மணிமேகலை சிறை காவலர். ரேஞ்சே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் இருந்து உணவு அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்து உணவு குறையவே இல்லை. என்ன, ஒரு சிறிய பாத்திரத்தில் இருந்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? பெண்ணே, உடனே அழைத்து வா. ஆகட்டும் மன்னா. சிறை காவலர்கள் மணிமேகலை மன்னரிடம் அளித்து வருகிறார்கள். அருள் மிகுந்த அரசே வணக்கம். பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? அது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரபி பெற்ற வரலாறை கூறுகிறாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த உலக மக்களின் பசுவினியை தீர்க்க பங்குடை செய்து அறத்தை செய்கிறார். நான் செய்ய வேண்டிய உதவி ஏதோ இருக்கிறதா? அன்பால் ஆட்சி செய்யும் அரசை, சிறையில் தண்டனை பெறுபவர்களுக்கு திருந்தி வாழ வழிகாட்ட வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய
செய்ய வேண்டும். வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் பிறந்த பூமி இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த நாடு இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பதை தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். மேலும் பெற்றோர்களை மதித்தல்,